பள்ளி மாணவர்கள் மதுரையில் நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டிற்கு வர வேண்டாம் என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தாவேகாவின் 2வது மாநில மாநாடு வரும் வியாழக்கிழமை மதுரையில் நடைபெறவுள்ள நிலையில் அக்கட்சி தொண்டர்களுக்கு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். அதில் மதுரையில் நடைபெறும் மாநாட்டை கர்ப்பிணி பெண்கள், கை குழந்தையுடன் இருக்கும் சகோதரிகள், முதியவர்கள், உடல்நலம் குன்றியோர், பள்ளி சிறார்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் வீட்டில் இருந்தபடியே நேரலையில் கண்டு மகிழுமாறு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். ரஷ்யா உக்ரைன் போரின் முடிவுகள் 2 வாரங்களில் தெரிந்துவிடும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் அதிபர் டிரம்பை சந்தித்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பேச்சுவார்த்தை நடத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த டிரம்ப், விரைவில் ரஷ்யா வசம் உள்ள 1000 உக்ரைனிய சிறைவாசிகளை அதிபர் புட்டின் விடுதலை செய்வார் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். மேலும் போரை நிறுத்த ரஷ்யா உக்ரைனுடன் இணைந்து அமெரிக்கா பணியாற்றும் எனவும் கூறினார். போர் நிறுத்தம் குறித்து அமெரிக்கா, ரஷ்யா, உக்ரைன் அதிபர்கள் இணைந்து முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள், உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உள்ளிட்டோருடன் போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தையில் டிரம்ப் ஈடுபட்டார். தொடர்ந்து பேசிய அவர், முத்தரப்பு பேச்சுவார்த்தை குறித்து அதிபர் புட்டினுடன் பேசியதாகவும், விரைவில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் இடம் முடிவு செய்யப்படும் எனவும் கூறினார். ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களையும் ஈடுபடுத்த வேண்டும் என பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார். வாஷிங்டன் வெள்ளை மாளிகையில் ரஷ்யா போர் நிறுத்தம் தொடர்பாக பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டாமர், பிரான்ஸ் அதிபர் மேக்ரான், இத்தாலி பிரதமர் மெலோனி, நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க்ரட் உள்ளிட்டோர் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ந்து அனைவரும் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சி.பி. ராதாகிருஷ்ணன் நாளை வேட்புமனு தாக்கல் செய்கிறார். குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அப்பதவிக்கு அடுத்த மாதம் 9ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக சி.பி. ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டார். இதையடுத்து டெல்லி சென்ற அவர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இந்தியா கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளருக்கான அறிவிப்பு இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நேற்று 2 முறை ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்ற நிலையில் இறுதி முடிவு எட்டப்படவில்லை. நாளையுடன் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைய உள்ள நிலையில் இன்று மீண்டும் நடைபெறவுள்ள இந்தியா கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணை வேட்பாளராக சி.பி. ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு ஆதரவளிக்குமாறு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தொடர்பு கொண்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கோரிக்கை விடுத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேபோல காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்களை தொடர்பு கொண்டும் ராஜ்நாத் சிங் ஆதரவு திரட்டியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளர் சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு திமுக ஆதரவளிக்கவில்லை என்றால் அவர்களது தமிழ் பற்று வேஷம் கலைந்துவிடும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தமிழர்களாக இருப்பவர்கள் இதுல நான் ஒரு தமிழரா பாக்குறீங்களா இல்லையான்னு நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டை சார்ந்தவரா இல்லையான்னு ஒண்ணு கேட்கிறேன். அதனால அவர்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும். அவர்கள் ஆதரவு கொடுக்கவில்லை என்றால் தமிழ் பற்று என்ற அவர்கள் வேஷம் கலைந்துவிடும். மதுரையில் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டனர். தனியார் மையத்தை கைவிடுதல், பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூய்மை பணியாளர்களுடன் மாநகராட்சி நிர்வாகத்தினர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் போராட்டம் தொடர்ந்தது. இரவு 9 மணி வரை போராட்டம் நீடித்த நிலையில் காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து திருநெல்வேலி மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சி மைய அலுவலகத்தில் தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக பிடித்தம் செய்யப்பட்ட PF தொகையை சம்பந்தப்பட்ட அலுவலகத்தில் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். சென்னையில் பள்ளி மாணவர்களுக்கான பிரத்யேக பேருந்து சேவையை துணை முதலமைச்சர் உதயநிதி தொடங்கி வைத்தார். காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை பள்ளி செல்லும் நேரத்திலும், மாலை 3 மணி முதல் 4:50 மணி வரை பள்ளி முடியும் நேரத்திலும் கூடுதல் பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளன. அதன்படி கண்ணகி நகர், வேளச்சேரி, அம்பத்தூர், ஐயப்பந்தாங்கல், கோயம்பேடு, தாம்பரம், குன்றத்தூர் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் இருந்து 50ற்கு மேற்பட்ட பள்ளிகளை சென்றடையும் வகையில் பேருந்து சேவைகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளன.
இடைநிலை மருத்துவ படிப்புகளுக்கான முதற்கட்ட பொதுப்பிரிவு கலந்தாய்வு நிறைவு பெற்றது. தமிழ்நாட்டில் அரசு மற்றும் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் இடைநிலை மருத்துவ படிப்புகளுக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு ஆன்லைனில் நடந்தது. அதன்படி முதற் சுற்று கலந்தாய்வில் 7513 அரசு ஒதுக்கீட்டு இடங்களும் 2004 சுயநிதி கல்லூரிகளில் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களும் என மொத்தம் 9517 இடங்கள் நிரம்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மீதமுள்ள இடங்கள் இரண்டாவது சுற்று கலந்தாய்வில் நிரப்பப்பட உள்ளன. வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிஷாவையொட்டி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு ஒடிஷா வடக்கு ஆந்திரா அருகே இன்று கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் 2 நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து வினாடிக்கு 50,000 கன அடியாக அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. கர்நாடக அணைகளில் இருந்து நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டதால் நேற்று காலை 6 மணி அளவில் வினாடிக்கு 6,500 கன அடியாக இருந்த நீர் வரத்து படிப்படியாக அதிகரித்து நேற்றிரவு 8 மணி அளவில் வினாடிக்கு 50,000 கன அடியாக உயர்ந்தது. தண்ணீர் வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார். மேட்டூர் அணையில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 50,500 கன அடியாக அதிகரித்துள்ளது. கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு அதிகரிப்பால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 117 அடியை எட்டியுள்ளது. அணைக்கு வினாடிக்கு 20,338 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக அணையில் இருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு 50,500 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் காவிரி கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வாக்காளரின் உரிமையை உறுதிப்படுத்தும் ஆவணமாக ஆதாரை ஏற்க தேர்தல் ஆணையத்தை தடுப்பது எது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இந்தியா கூட்டணியினர் எழுப்பிய கேள்விகளுக்கு விடையளிப்பதற்கு பதிலாக தலைமை தேர்தல் ஆணையரின் ஊடக சந்திப்பு கூடுதல் கேள்விகளை எழுப்பியிருப்பதாக விமர்சித்துள்ளார். நியாயமான தேர்தல்கள் என்பதே தேர்தல் ஆணையத்தின் இலக்காக இருக்குமே, ஆனால் அது மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் வாக்காளர்களுக்கு நெருக்கமாகவும் இருக்கலாமே என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வினவியுள்ளார். அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மாணவர்கள் அனைவருக்கும் லேப்டாப் வழங்கப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்தார். அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியில் பரப்புரை மேற்கொண்ட அவர், இத்தொகுதி கூட்டணி கட்சிக்கு கொடுக்கப்பட்டால் அவர்களின் வெற்றிக்காக உழைக்க வேண்டும் என்றார். 1000 ரூபாய் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்து அந்த மக்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த கோரிக்கையை நிறைவேற்றவில்லை, உறுதிமொழியை நிறைவேற்றவில்லை என்று தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தனால 28 மாதம் கழிச்சுதான் அந்த 1000 ரூபாய் கொடுத்தாங்க. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியில் பரப்புரை மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆம்புலன்ஸ் வந்ததால் கோபமடைந்தார். தனது ஒவ்வொரு பரப்புரையிலும் நோயாளியே இல்லாமல் ஆம்புலன்ஸை விட்டு அரசை இடையூறு செய்வதாகவும் அவர் குற்றஞ்சாட்டினார். அது யார் ஓட்டிட்டு வராங்க, அவர் பேசுற மாதிரி தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியாக தேமுதிக உள்ளதாகவும் அதை முதலிடத்துக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தொண்டர்களை கேட்டுக் கொண்டார். அரியலூரில் தேமுதிக சார்பில் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற பெயரில் பரப்புரை மேற்கொண்ட அவர் இதனை தெரிவித்தார். 3வது பெரும் கட்சியாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கும். அதை நம்பர் 1 கட்சியாக கொண்டு வர வேண்டிய முன்னதாக காலணி விற்பனையகம் சென்ற அவர் 10 பெண்களுக்கு காலணிகள் வாங்கி கொடுத்தார்.